இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டு வாயிலில் பலரும் கண் திருஷ்டி கணபதி என்கின்ற ஒரு உருவத்தை மாட்டி வைக்கிறார்கள். கணபதிக்கும் கண் திருஷ்டிக்கும் சாஸ்திர ரீதியாக ஏதேனும் தொடர்பு உண்டா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக தொடர்பு உண்டு அப்படிங்கிறது தானே சொல்லணும். ஏன்னு சொன்னா, விநாயக பெருமான் என்பவர் தான் நமக்கு உண்டாகக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர். சங்கடங்களை தீர்ப்பதால் தான் சங்கடகர சதுர்த்தின்னே சொல்றோம் இல்லையா? சங்கடகர விநாயகர்னே நம்ம சொல்லி தானே வழிபட்டு கொண்டிருக்கிறோம். கண் திருஷ்டியின் மூலமாக கூட நமக்கு சங்கடங்கள் என்பது வரும் அல்லவா? இதனை நான் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கண் திருஷ்டிக்குன்னு தனியாக ஒரு விநாயகரை வச்சுருக்காங்களே சார், இதற்கு ஏதாவது சம்பந்தம் உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. இதற்கு வேதத்திலேயே பிரமாணம் என்பது உண்டு. குறிப்பாக அதர்வண வேதத்திலே இந்த பிரயோகம் என்பது உண்டு. அதாவது அதர்வண வேதம், அந்த வேத மந்திரத்தை இங்கே முழுமையாக சொல்ல முடியாது என்று சொன்னாலும் ஒரு சில வரிகள், அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை நான் இந்த இடத்திலே சொல்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, சர்வ விஷானி சம்ஹர சம்ஹர, சர்வ தாரித்ரியம் மோச்சய மோச்சய, சர்வ சத்ருணு உச்சாடைய உச்சாடையன்னு சொல்லி அந்த மாலா மந்திரமானது, கணபதியினுடைய மாலா மந்திரமானது மிக நீளமாகவே வரும். அதில் பார்த்தோம்னா இக திருஷ்டி, அக திருஷ்டி, பதி திருஷ்டின்னு சொல்லி நிறைய திருஷ்டி தோஷங்களை பற்றியெல்லாம் சொல்கிறது. இந்த திருஷ்டியினால் வரக்கூடிய அத்தனை சங்கடங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் போக்குவாய் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த அதர்வண வேதத்திலே இருக்கக்கூடிய அந்த மாலா மந்திரத்தை பிரயோகம் செய்து ஹோமங்களை செய்வார்கள். அதாவது இந்த கண் திருஷ்டியினால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார் அல்லவா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா, இந்த கணபதியினுடைய மாலா மந்திரத்தை கொண்டு விசேஷமான முறையிலேயே ஹோமங்களை செய்வார்கள். சாதாரணமாக மூல மந்திரம் சொல்லி கணபதி ஹோமம் பண்ணுறதுங்கிறது வேற. சாதாரணமாகவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கடையில் ஏதோ திருஷ்டியாக இருக்குப்பா, திருஷ்டி போனால் சரி ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாருமே சொல்லுவா. ஆக கணபதிக்கும் திருஷ்டிக்கும் சம்பந்தம் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு. இந்த கண் திருஷ்டியினால் உண்டாகக்கூடிய அத்தனை துன்பங்களையும் அத்தனை தடைகளையும் நீக்கக்கூடிய வலிமை என்பது அந்த விக்னேஸ்வர பெருமானுக்கு உண்டு. இந்த விக்னேஸ்வரன் சொன்ன உடனே ஞாபகம் வர்றது, அந்த கண் திருஷ்டி கணபதிக்கு என்று ஒரு காயத்ரி மந்திரமே உண்டு. அது எப்படி தெரியுமா சொல்றது? சிம்ஹாரூடாய வித்மஹே, சிம்ஹாரூடன் அப்படின்னு சொன்னா அந்த கண் திருஷ்டி கணபதியினுடைய வாகனம் பார்த்தோம்னா சிம்ம வாகனம் மாதிரி கொடுத்துருப்பா. சிம்ஹாரூடாய வித்மஹே திரிநேத்ராய தீமகி அப்படின்னு சொல்றது. திரிநேத்திரம் சொன்னா 3 கண்கள். அந்த கண் திருஷ்டி கணபதிக்கு பார்த்தோம்னா 3 கண்கள் என்பது இருக்கும். திரிநேத்ராய தீமகி தன்னோ விக்னேஸ்வர பிரச்சோதயாத் என்று அந்த கண் திருஷ்டி கணபதிக்கு என்று அந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை உருவாக்கி இருப்பார்கள். இதனை கொண்டே கணபதிக்கும் அந்த கண் திருஷ்டிக்கும், கண் திருஷ்டியை போக்கக்கூடிய அந்த வலிமை என்பது அந்த உருவத்திற்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த கண் திருஷ்டி கணபதி பார்த்தோம்னா மிச்ச பிள்ளையார் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு சிம்ஹாரூடம் இருக்கும். கையில் பார்த்தோம்னா ஒரு சூலாயுதத்தோடு இருப்பார். ஒரு சூலாயுதத்தை வைத்து கொண்டிருப்பார். அவரை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள என்ன தெரியுமா தோணும்? ஒரு ப்ரொடெக்ஷன், நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் என்கின்ற அந்த நம்பிக்கையானது வந்துவிடும் அல்லவா? அதனால தான் பார்த்தோம்னா அந்த கண் திருஷ்டி கணபதியினுடைய இந்த உருவத்தை நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த டைல்ஸில் கூட வச்சிருப்பா. டைல்ஸில் கூட கொண்டு போய் வச்சு நம்ம வீட்டு வாசலை பதிச்சு வச்சிருப்பா. இன்னும் ஒரு சில பேர் அந்த படங்களாக வாங்கி மாட்டி வைத்திருப்பார்கள். இந்த கண் திருஷ்டி கணபதியானவர் அங்கே வெளியிலிருந்து வரக்கூடிய அத்தனை திருஷ்டிகளும் அவர் ஈர்த்து கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். அதாவது எந்த விதமான திருஷ்டி வந்தாலும் அதனை சத்ருஷ்டியாக, அதாவது நல்ல பலனாக மாற்றித்தரக்கூடிய வலிமை என்பது இந்த கண் திருஷ்டி கணபதிக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. சாஸ்திர ரீதியாக தொடர்பு இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. இதற்கான பிரமாணம் என்பது அதர்வண வேதத்திலே காணப்படுகிறது. ரிக்வேதத்திலோ யஜுர்வேதத்திலோ இல்லாமல் அதர்வண வேதத்திலே இதற்கு ஆதாரம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குன்னு தனியாகவே ஒரு விதானமே உண்டு. அதற்கான பூஜை முறையின்படி நாம் அந்த கண் திருஷ்டி கணபதியினுடைய அந்த யாகங்களை செய்யும் பொழுது நம்மால் நிச்சயமாக பாதுகாத்து கொள்ள முடியும். கண் திருஷ்டினால் என்ன சார் பெருசாக தோஷம் வந்துட போகிறது, ஏதோ ஒன்று தடைப்பட்டுட்டே இருக்க போகிறது, இல்லைனா கஷ்டப்பட போகிறோம், அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறத விட இந்த கண் திருஷ்டி
உலகத்திலேயே மிகவும் ஒரு கொடுமையான விஷயம் எதுன்னு சொன்னா இந்த திருஷ்டின்னு தான் சொல்றா. இதனை நாம் ஜாதகத்தை பார்க்கும்போது கூட தெரிந்து கொள்ள முடியும். ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்கு, இப்போ நடக்கிற நேரம் கூட நல்லா தான் இருக்கு, எல்லாமே நமக்கு சக்சஸாக தான் போயின்னு இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது வந்துன்னு இருக்கு சார், கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு ஜான் ஏறுனா முழம் சறுக்குது சார், ஆனால் வியாபாரம் நல்லா தான் சார் நடந்துட்டு இருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வியாபாரங்கிறது நடக்கிறது, ஆனால் என்னால் சமாளிக்கவே முடியவில்லை, கடன் பிரச்சனைங்கிறது தலை தூக்குறது, ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு சார், கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்பது இந்த கண் திருஷ்டியாகத்தானே இருக்கும். ஒருவனுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு பொறாமை குணம் என்பது வருவது இயற்கை தானே. அந்த பொறாமை பார்வையின் காரணமாக வரக்கூடிய துன்பங்களை அதனை தவிடுபொடியாக்கக்கூடிய அந்த வலிமை என்பது இந்த கண் திருஷ்டி கணபதிக்கு உண்டு. இப்படி புரிஞ்சுக்கலாமே. அதாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவர்களாக கூட இருக்கலாம், இருந்தாலும் அவர்களையும் அறியாமல் இவன் வீட்டில் மட்டும் இவன் குழந்தைக்கு கல்யாணம் நடக்குது, நம்ம வீட்டில் நடக்கலையே, இவன் இல்லாத அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, இவனுக்கு மட்டும் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா. இந்த எண்ண அலைகளானது, இந்த வைப்ரேஷன் ஆனது நிச்சயமாக நம்மை பாதிக்கும். அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விநாயக பெருமானை வழிபட வேண்டியது என்பது அவசியம். இப்படி நாம் வழிபடும் பொழுது அவர்களுடைய எண்ண அலைகள், அதாவது எதிர்மறையான அந்த எண்ண அலைகள் என்பது நிச்சயமாக நம்மை தாக்காது. கண் திருஷ்டி கணபதிக்கும் சாஸ்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதுதான் இதற்கான நேரடியான பதில். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.